வணக்கம் அன்பு உறவுகளே. பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு மிக்கி மவுஸ் கூட போட்டிருக்கேன். சரிங்களா, இது வந்து சொருக வேண்டிய ஒயரு. இந்த இந்த பிளாக் கலர் வந்து நான் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் 3 அடி எடுத்தேன். எனக்கு வந்து எவ்வளோ ஒயர் மிச்சமாச்சுன்னா, நான் எடுத்த 3 அடியில் காமிக்கிறேன், இவ்வளோதான் மிச்சமாச்சு. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து 3 அடி எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் வந்து எனக்கு கெட்டி ஒயருங்கிறதுனால நான் 3 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஒயராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக 3 அடி எடுத்திங்கனாலே போதும். இதுக்கு 3 அடியில் வச்சு கண்டிப்பாக இது ஒரு 1/4 ரோல் கூட ஆகாது இந்த கூடை போட்டு முடிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க ஹேண்ட்பேக் தோளில் மாட்டிட்டு போவாங்க. ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்ட்டுவாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பிளாக்கு நாட் வச்சு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைப் வரும்போது எனக்கு இன்னும் நியூ ஐடியாஸ் எல்லாம் நிறைய போடணும் அப்படின்னு மாதிரி தோணும். சரிங்களா, தேங்க்யூ. வாங்க இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்கி மவுஸ் கூட போடுறதுக்கு நான் வந்து 10 ஒயர் 3 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 4 ஒயரை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த சைடில் கொடுக்கறக்காக 4 ஒயரை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க இந்த 6 ஒயர் இருக்கும். 6 ஒயரையும் சரிசமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். பாருங்கள், ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதையும் சரிசமமாக வச்சுட்டு இது 2ஆக மடித்து அப்படியே நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த 6 ஒயரை வச்சு நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி பர்ஸு போட்டிருப்பேன்ல, அதே இதில் தான் போட போகிறேன். இப்போது ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இனி இருக்க 5 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வரணும். கட் பண்ணி வச்சுருந்த 6 ஒயர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதை மட்டும் நாட் போட்டு வரணும். நாட் போட்டுட்டு ஒவ்வொரு ஒயரையுமே வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். மூணு ஒயர் போட்டாச்சு. 3 கட் பண்ணி ஒயர் வந்து கட் பண்ணி வச்ச ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், இன்னி ஒரு 3 ஒயர் இருக்குது. அதையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து எனக்கு கொஞ்சம் கெட்டியான ஒயருங்கிறதுனால நான் 3 அடி எடுத்திருக்கேன். உங்கள் ஒயரை பொறுத்து எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஒயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 அடியே போதும். பாருங்கள், நம்ம இந்த 6 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதை அளந்து விட்டுருப்போம்ல, அதே அளவு எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயரில் அதே அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுருங்க. ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். 2 பக்கமுமே வந்து முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வந்து அடையாளப்படுத்தி வச்சுட்டோம். இதுக்கு மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைன் போட்டு வரணும். அடி வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வர மாதிரி நம்ம போடுவோம். அது மாதிரி மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் நம்ம போடணும். இப்போது நான் மேலே ஒரு லைன் போட்டு வந்துட்டேன் பாருங்கள். போட்டு முடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு விட்டோம்ல அதே ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேல் லைன் போட்டாச்சு. அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைட் போடுறோம். மொத்தம் 3 லைன். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருக்கோம்ல அதே அளவு அளந்து கட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள். இப்போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம கூட போடுவோம்ல அதே மாதிரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் ஏதோ ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இது வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க. சொருகிற கலவாக விட்டுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். சுற்றிலும் அப்படியே ஒரு லைன் போட்டே வந்துடணும். பாருங்கள். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வந்துட்டு இங்கே வந்தோடனே எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள். நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த லாஸ்ட் நாட் வரைக்கும் போட்டு வந்திருக்கேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக நாட் போடுறதுக்கு இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை திருப்பி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கல இந்த நாட் போட்டோம்ல இந்த மேலே போகிற ஒயரை லூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மேலே இருக்கல இந்த ஒயரு அதை வந்து உள்ளே விட்டுருங்க ரன்னிங் ஒயருக்குள்ளார. இப்போது ரன்னிங் ஒயரை பாருங்கள். இது வந்து மடக்காமல் திரும்பாமல் பார்த்துக்கணும். இந்த கடைசியில் இந்த ரன்னிங் ஒயரை நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அமுத்தி பிடிச்சிட்டு மேலே இருக்க ஒயரை டைட்டாக இழுங்க. அவ்வளோதான். நமக்கு ஏணிப்படி நாட் வந்துடும். இந்த ரன்னிங் ஒயரை நீங்கள் எந்த அளவுக்கு அமுத்தி இழுத்து பிடிக்கிறீங்களோ அப்போ நமக்கு பாருங்கள் ரன்னிங் ஒயர் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோங்கிறதே தெரியாது. ஒரே மாதிரி வந்துடும். இவ்வளோ தான் இதில் விஷயம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வந்து சில ஐடியாஸு சில நுணுக்கங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போது ஏணிப்படி நாட் போட்டோம். ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ஒயரில் நம்ம நாட் போடணும். இப்படி நாட் போட்டு இதை வச்சுக்கலாம். ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த சொருகருக்கு நம்ம ஒயர் விட்டோம்ல
அதை வந்து கையோடு நீங்கள் சொருகிடுங்க. எப்படி வேணால் சொருகலாம். நம்ம இந்த சைடு சொருகலாம், நீங்கள் இப்படியும் சொருகலாம். நான் வந்து பாருங்கள் இந்த பக்கமே சொருகிடுறேன். இதை வந்து கையோடு சொருகிடுங்க. சொருகிட்டு கட் பண்ணிடலாம் ஒயரை. என் ஒயர் பார்த்திங்களா ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் 3 அடி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அடுத்த நாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் சைடில் வந்து நம்ம முடி போட்டு வச்சுருப்போம்ல, 3 லைன் போட்டோம்ல அடி, இதுதான் வந்து அடி. சரிங்களா? அடி போடுறதுல நம்ம வந்து 3 லைன் போட்டிருப்போம். இப்போ இது நான் அடையாளப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து முடி போட்டு வச்சுருக்கோம். இப்போது நம்ம 4 ஒயர் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சோம்ல, மொத்தம் 10 ஒயரில் 4 ஒயர் தனியாக எடுத்து வச்சுருப்போம்ல, அதில் ஒரு ஒயரை இப்போ எடுத்துட்டு இந்த சென்டரில் அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல, இந்த ஒயரில் நாட் போடணும். சைடில் போடணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த சென்டர் ஒயரை வந்து அடையாளப்படுத்திக்க சொன்னேன். போட்டாச்சு. இப்போது இந்த 3 ஒயரையும் நாட் போடணும். பக்கத்தில் இப்போ சென்டரில் போட்டிருக்கோம். இப்போது வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட் போடணும். பாருங்கள் அந்த ஒயரை வச்சே நம்ம வலது பக்கம் ஒரு நாட் போட்டேன். அடுத்தது இடது பக்கம் போடுறேன். இப்போது இந்த பக்கம் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு கொடுக்கணும். இப்போ சென்டர் இதுதானே அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல, அதுலேயே பாருங்கள் இந்த ஆப்போசிட்டு இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 ஒயரு. 4 ஒயரில் ஃபஸ்ட் ஒயர் எடுத்து போட்டோம். அடுத்தது பாருங்கள் இப்போது 2வது ஒயரை நம்ம எடுத்துருக்கோம். அதையும் சரிசமமாக மடிச்சுட்டு இந்த சென்டர் ஒயரில் ஒரு நாட் போட்டுட்டு வலது பக்கம் ஒரு நாட்டும் இடது பக்கம் ஒரு நாட்டும் போடணும். அப்போ நம்ம 3 நாட்டில் போட்டுருவோம். போட்டுட்டேன். இப்போது 2 பக்கமும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த நாட் போட்டிருக்கோம்ல, இதை வச்சு மறுபடியும் இன்னொரு லைன் அப்படியே வளர்த்திட்டு வரணும். இப்படி வளர்த்திட்டு வரும்போது சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 கோணம் கிடைக்கும். 4 சைடுமே 4 முக்குலையும் நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். அந்த நம்ம ஜாயின் பண்ண ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போது நம்ம இந்த சைடில் விட்டுருக்கோம்ல, அதுலேயும் சேர்த்து நம்ம நாட் போடலாம். பாருங்க இப்போது ஒரு சைடு நமக்கு 5 கோணம் வந்திருக்கு. அடுத்து அப்படியே சைடில் நம்ம அந்த அடி போட்டோம்ல 3 ஒயரு, அதில் நாட் போடணும். அப்படியே நீங்கள் லைனாக போட்டே வந்துடணும். நாட் போட்டே வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த ஒரு நாட்டோட நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு மறுபடியும் இன்னும் 2 ஒயர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நாட் போடணும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இப்போ 4 பக்கமும் நமக்கு இதே மாதிரி 5 கோணம் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே நான் ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்த நாட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள் மறுபடியும் இந்த 3 ஒயர் இருக்குல்ல சைடில், இதில் மறுபடியும் நம்ம 2 ஒயர் இருக்கும். இனி மீதி இருக்க இந்த 2 ஒயரையுமே 2 சைடு ஜாயின் பண்ணணும். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் ஒயர் இருக்குல்ல, சென்டர் ஒயரில் நாட் போடுங்க. அடுத்து வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட் போடணும். இப்போது நம்ம ஒரு சைட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு சைட் போடலாம். இந்த சைட் போடணும். இப்போது நம்ம
எடுத்து வச்ச 4 ஒயருமே முடிஞ்சு. இப்போ இது 4வது ஒயர். இப்போ இந்த 4வது ஒயரையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சென்டரில் ஒரு நாட் போடுறோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு நாட்டு, பாருங்கள், இடது பக்கம் ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம மறுபடியும் சுற்றிலும் ஒரு நாட் போட்டு வரணும். புரிஞ்சு இல்லைங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? இடது பக்கத்துலேருந்து ஒரு நாட் போட்டு வந்துடலாம். சரி, இடது பக்கங்கிற ரன்னிங் ஒயரை வச்சுட்டு ஒரு நாட் போட்டுட்டு வந்துடலாம். அப்படியே ஒரு லைன், சரியா? இன்னொரு லைன் அப்படியே முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஃபேஸ் போடணும்ல, அதுக்காக நம்ம ஏணிப்படி நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த சைடு விட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்போசிட் சைடு எடுத்துட்டோம். கீழே வந்து நம்ம 6 நாட் போட்டிருக்கோம்ல, 1 2 3 4 5 6 6 ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சுத்து ஒயர் கொடுத்து போட்டிருப்போம் இந்த 5 கோணத்துக்கும் கீழே. சரிங்களா? இங்கே 5 கோணம் இருக்கா? இந்த 5 கோணத்துக்கு கீழே இந்த 5 கோணம் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த நாட், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சுத்து ஒயர் கொடுத்து போட்டிருப்போம். இந்த 6 நாட் இருக்குது பார்த்தீங்களா? 6 நாட்டில் இந்த 4 நாட்டில் வந்து நம்ம இப்போ வாய்க்காக நம்ம வந்து பிளாக் கலர் ஒயர் கொடுத்துடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் ஒயரை வந்து இப்படி கொஞ்சம் ஒயர் விடுறேன். விட்டுட்டு 4 ஒயர்லேயும் நம்ம கிராஸாக நாட் போடணும். தெரியுதா? நான் பொறுமையாக தான் எடுக்கிறேன், பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த கூடை போட்டு முடிச்சுட்டு இது பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டுடலாம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைட்டாக போட்டுக்கோங்க. நாலு நாட்டு இருக்குல்ல, அந்த 4 நாட்டில் நம்ம போடணும். சரி, நான் இதில் போட்டேன். இந்த பக்கத்தில் இருக்கிறதுல சொருகணும். நமக்கு இன்ட்டு மாதிரி வரணும்ல, அதுக்காக. இப்போது இந்த 4 நாட்டில் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். அதுக்கு இப்போ இந்த 4 நாட் போட்டிருக்கோம்ல, பக்கத்தில் இதுதான் வந்து பக்கத்தில் இருக்க நாட்டு. அந்த நாட்டுக்கு மேல் நாட்டில் இந்த ஒயரை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதுலேயும் இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு கிராஸு போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஒயர் நம்ம எடுத்து வச்சோம்ல, இந்த ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிற நாட்டு, அதாவது இந்த நாட்டுக்கு மேல் நாட்டு, இந்த நாட்டிலையும் ஒரு கிராஸ் வரணும். அந்த இடத்துலையும் ஒரு கிராஸ் போட்டுருங்க.
இந்த கிராஸை போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். கொஞ்சம் அதான் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் விட சொன்னேன் பாருங்கள். இப்போது இந்த ஒயரை இப்போவே நம்ம திருப்பி உள்ளே சொருகிடுங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம உள்ளே சொருகிடலாம். இதை சொருகி முடிச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 4 லைன் வளர்த்திட்டு வரணும். நம்ம இப்போ இது போட்டு முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இருக்கா, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 4 லைன் போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 லைன் போட்டு வந்துட்டேன். போட்டு முடிச்சுட்டு இந்த இன்ட்டுவாக சொருகணும்ல, அதையும் சொருகிட்டு வந்துட்டேன். அதாவது இந்த சென்டரில் 4 கொடுத்தோம்ல, அந்த சென்டர் வரிசையில் பாருங்கள் 2 கொடுத்துருப்பேன். இந்த 4 இருக்கா, அதுக்கும் இந்த சென்டரில் 2 இருக்கா, அந்த 2 கொடுத்துருக்கேன். 2 கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் மேலே 2 எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பக்கம் சைடு 2 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 2வது 5 கோணம் இருக்குல்ல, முதல் 5 கோணம், 2வது 5 கோணம், இந்த 5 கோணம் நாட்டிலேருந்து 1 2 3 நாட்டுக்கு இன்ட்டு கொடுத்துருக்கேன். பக்கத்துலேயே 1 2 மேலே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சைடு எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். 2வது 5வது நாட்டு இருக்கா, 5 நாட்டு 5 கோணம், அதுலேருந்து மேலே பாருங்கள் 1 2 3 கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ரைட் சைடு வந்துடுங்க, லெஃப்ட் சைடு வந்துடுங்க, 1 2 கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த சைடில் இந்த 3 லைன் போட்டோம்ல, அது வந்து நான் அந்த 3 ஒயரை மட்டும் நம்ம உள்ளே சொருகணும். அதை வந்து நீங்கள் சொருகிருங்க. நான் வந்து சொருகலை. உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்குன்னா சொருகுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? அப்புறம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் 10 ஒயர் இருக்கும். அதாவது இந்த சைடில் 3 ஒயர் இல்லாமல் இந்த சென்டரில் பாருங்கள் 10 ஒயர் இருக்கும். அதில் வந்து நம்ம பிளாக் கலர் ஒயரை எடுத்து நாட் போட ஆரம்பிக்கணும். நான் 1/2 அடிக்கு விட்டுக்கிறேன். விட்டுட்டு 5 ஒயரில் நாட் போடணும். பாருங்கள் 2 4 5 போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம 1/2 அடிக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ விட்டோமோ அதே அளவு விட்டுட்டு நாட் போடணும். சைடில் எவ்வளோ அளந்து விட்டுருக்கோமோ அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இன்னி ஒரு 2 லைன் போடணும். இந்த சைடில் எவ்வளோ அளந்து விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாட் போடுங்க. இனி இன்னொரு லைன் போடணும். மொத்தம் 4 லைனு. இப்போ நம்ம 3 லைன் போட்டுட்டு இருக்கோம். சைடில் அதே மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 4வது லைன்.
சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 லைன் போட்டேன். 1 2 3 4 லைன் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுடலாம். விட்டுட்டு 3 ஒயரில் நாட் போடுங்க. சென்டரில் இருக்க இந்த 3 ஒயரில் நாட் போடணும். முடிச்சுட்டு சைடில் கட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ 4 லைன் நம்ம 4 லைனில் 5 நாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் 3 போட்டிருக்கோம். இப்போ நம்ம சைடில் வந்துடலாம். இந்த சைடில் நீங்கள் பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சொருகிற கலவாக விட்டுருங்க. இந்த சைடில் இப்படியே நாட் போட்டே வாங்க. இதை வந்து நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். இப்போது இந்த ஒரு சைடு நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்ல, இதே மாதிரி தான் மீதி இருக்க 3 காதுமே நம்ம போடணும். இப்போது 1 2 3 4 நாட் நம்ம போட்டுட்டோம். அடுத்து இன்ட்டுவாக மீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த 3 ஒயர் இருக்கா, அதில் வந்து நீங்கள் நார்மல் நாட் போட்டுருங்க. பாருங்கள், நான் 3 அடி எடுத்திருக்கேன். அதில் வந்து இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ மிச்சமாகுதுன்னு நினைக்காதீங்க. இது ஆனால் ஆகிட்டு போகுது. ஏன்னா இது நம்ம உள்ளே வந்து ஃபுல்லாக சொருகும்போது தான் இது வந்து இப்படி நிற்கும். நம்ம கம்மியாக 3 அடி எடுத்திருந்தோம்னாலும் 10 இருக்காது. 3.25 எடுத்திருந்தோம்னா இவ்வளோ தான் வந்திருக்கும். நம்ம அதை வந்து சொருகும்போது நமக்கு அது வந்து அளவாக இத்தினோடு சொருகிற மாதிரி இருக்கும். அதனால் நிறையா ஒயர் இருந்துச்சுன்னா நம்ம சொருகின போது நம்ம போடுற இந்த கூடை வந்து நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். பாருங்கள், இப்போ சென்டரில் நான் 3 நாட் போட்டேன். அடுத்து இன்ட்டுவாக மீட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறேன். இப்போ மறுபடியும் நம்ம இந்த சைடில் போடணும். 4 ஒயர் இருக்குல்ல கீழே, அதில் வந்து நம்ம 4 நாட் போட்டுடணும், நார்மல் நாட்டு. அவ்வளோதான், நமக்கு மிக்கி மவுஸ் கூட ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் இந்த 3 காதையும் நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ரவுண்டும் கிடச்சிருச்சு. மிக்கி மவுஸ்க்கு இந்த ரவுண்டு வரும்ல, அந்த ரவுண்டும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக சொருகிடணும். உள்ளே விட்டு அப்படியே சொருகிடுங்க. இப்போ இந்த காது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மீதி இருக்க இந்த 3 காது போடுவோம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த 4 பக்கமும் சொருகிட்டு வந்துட்டேன். இந்த இடையில நம்ம ஃப்ரண்ட் பக்கம் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு மட்டும் இந்த 2 நாட்டும் வந்து சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தெரியுதா? 1 2 3 நாட்டும் வந்து சேர்ந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கொடுக்கல. சரிங்களா? இது நார்மலாக இருக்கும். இது வந்து நான் சேர்ந்த மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் இது வந்து நல்லா ரவுண்டாக கொண்ட மாதிரி தெரியும்ல, மிக்கி மவுஸ்க்கு இருக்க மாதிரி, அதனால் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த சாண்டல் கலர் வேண்டாம் அப்படின்னா ஒயிட் கலர் ஒயர் எடுத்து நீங்கள் அப்படியே சொருகிட்டு வந்துடுங்க. நான் சும்மா இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது போட்டு முடிச்சுட்டு அப்புறமா சொருகிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை இதே ஓகேன்னா நீங்கள் இதோடையே விட்டுருங்க. இப்போது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்கா சாண்டல் கலரு, இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஊசி வேணும். ஊசி இருந்தால் தான் இந்த உள்ளுக்குள்ளார வந்து இது வந்து இப்படி சொருகி எடுத்துட்டு
எடுக்க முடியும் பாருங்கள். அப்படியே இந்த சாண்டில் வந்து மறைக்கிற மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிரும் நமக்கு. நான் வந்து அதே மாதிரி 6 அடியில் 2 ஒயர் வந்து பிளாக் கலர் ஒயர் ஒன்று, சாண்டில் கலர் ஒயர் ஒன்று எடுத்து நான் கைப்பிடி போட்டு வந்துட்டேன். பாருங்கள் தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வெறும் பிளாக்காக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும், எடுப்பாக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டே வந்து அங்கேருந்து நம்ம கொடுத்துருந்தோம்னா அது நல்லா இருந்திருக்காது. இந்த இடத்துல ஒரு மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் நான் வந்து இப்போ லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லாவும் இருக்கும். இதவே நம்ம இன்ட்டு மாதிரி போட்டிருக்கோம்ல, இதவே நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஒயர் கொடுத்து போடலாம், சரிங்களா? அது வந்து உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். இதை மட்டும் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது வந்து ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டு நான் வந்து சார்ட்ஸில் காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க பாட்டுக்கு சின்ன கூட கடைக்கு எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க, ஹாப்பியாக மாட்டிக்குவாங்க. இது நான் அப்புறமா சொருகிக்கிறேன். நன்றி உறவுகளே. இந்த மிக்கி மவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.